இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் how to master yourself on best practices of outstanding management in Tally Pride. அதாவது நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்க்கு டாலில பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்றோம். ஆனா அந்த ஃபீச்சர் நம்ம எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் நமக்கு இந்த செஷன்ல பார்க்க போறோம். பில் வைஸ் டீடைல்ஸ் நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியும். ஆனா அதனுடைய அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்து நம்மளுடைய அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்க்கு அது நிறைய சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இந்த செஷன் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது assettally.com. ஸோ அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோ சிஸ்டம் அப்படின்றவங்க தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல நம்பர் 1 Tally partner, 5-star Tally partner. So for Tally related products like Tally Silver, Gold, Silver மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னாலும் இல்லை நீங்க டாலில ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது, ஃபங்க்ஷனல் சப்போர்ட் இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் சப்போர்ட் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா டாலில ஏதாவது ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணணும், உங்களுக்கு உங்களுடைய ரிப்போர்ட்ஸையோ இன்வாய்ஸையோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அவங்களை ரீச் பண்ணலாம். அவங்களை நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா www.assettally.com வெப்சைட் மூலமா அவங்களை நீங்க ரீச் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் how to master yourself and the best practices of outstanding management in Tally Pride. So இந்த செஷன் நான் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறேன். என்னோட பேர் மணிகண்டன், அந்த சீஃப் நாலேஜ் ஆஃபீஸர் அட் அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோ சிஸ்டம். இந்த செஷன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கவங்க சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபீச்சர் புதுசா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு ஃபீச்சரை டாலில நீங்க புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணனாலும் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய டாலி டேட்டாவை பேக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போற ஃபீச்சர் உங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். அதனால பேக்கப் டேட்டாவை வேற ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் டேட்டாவை நீங்க ஒர்க் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது பை மிஸ்டேக் ஏதாவது ஃபீச்சர் கான்ஃபிகரேஷன்ல தப்பு பண்ணி அதனால உங்களுடைய ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஏதாவது அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தா நீங்க பேக்கப் எடுத்து வச்சு டேட்டாவை ரெஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்னாலோ இல்ல உங்க கம்பெனில டிசிஷன் மேக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பெட்டர் நீங்க எந்த ஒரு ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் நீங்க உங்களுடைய சீனியர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, இல்ல உங்க டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்டயோ இல்ல உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்டயோ கன்சல்ட் பண்ணுங்க. ரைட்? சோ நம்ம செஷனுக்குள்ள போலாம். செஷன்ல நம்ம போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட்ஸ்டாண்டிங் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து போத் ரிசீவபிள்ஸ் அண்ட் பேயபிள்ஸ் ரெண்டுமே தான் நம்ம அவுட்ஸ்டாண்டிங்னு பார்க்க போறோம். ஸோ ரிசீவபிள்ஸ் அப்படின்றது என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரிசீவபிள்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய பணம். ஸோ அதாவது நம்ம வந்து சேல் பண்ணும்பொழுது அதை நம்ம ரெண்டு வெரைட்டியா பிரிச்சுக்கலாம். ஒன்னு கேஷ் சேல்ஸ், இன்னொன்று கிரெடிட் சேல்ஸ். சப்போஸ் நம்ம கேஷ் சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரீட்டைல் ஷாப்ஸ்ல அப்படிதான் நடக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பொருளை வாங்க கடைக்கு போனோம் அப்படின்னா பேமெண்ட் கொடுத்துட்டு நம்ம பொருளை வாங்கிட்டு வந்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அதனுடைய கண்டினியூட்டி எதுவுமே தேவைப்படாது. ஆனா இதே வந்து B2B பிசினஸ்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் இருக்கும். அதாவது ஒரு கஸ்டமருக்கு பொருளை விற்கும் பொழுது பணத்தை வாங்காம ஃபியூச்சர்ல வாங்குறது தான் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ரிசீவபிள்ஸை வந்து மேனேஜ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் இன் எனி பிசினஸ் ஆர்கனைசேஷன். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்காக தான். உங்களுடைய கஸ்டமர் கிட்ட உங்களுடைய ரெப்புடேஷனையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து உங்களுடைய ஃபண்ட் ஃப்ளோல எந்த ப்ராப்ளமும் இல்லாம நீங்க அதை பார்த்துக்க முடியும். ரைட்? ஸோ இந்த ரிசீவபிள்ஸ் வந்து நம்ம ஏன் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ப்ராப்பரா மேனேஜ் பண்ண மட்டும்தான் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நம்ம அதை எப்போ வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும், அதனுடைய டியூ டேட் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். சரி, நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு 45 days கிரெடிட் கொடுக்குறோம். அந்த 45 days கழிச்சு தான் நமக்கு அந்த கஸ்டமர் நம்ம பணத்தை திருப்பி தர போறாங்க. ஏர்லியா நம்ம அதை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் தான் கிடைக்கும். இல்ல நம்ம வந்து டியூ டேட் வந்த பிறகு அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து ஃபாலோ பண்ணி அந்த மணியை வாங்கல அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் அஃபெக்ட் ஆகும். இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை மீட் பண்றதுக்கு நம்ம கையில கேஷ் இருக்காது, இல்லைன்னா நம்மளுடைய சப்ளையர்ஸ்க்கு நம்ம வந்து பேமெண்ட் செட்டில் பண்றதுக்கு நம்ம கையில காசு இருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம், காசு எல்லாமே கஸ்டமர் கிட்ட இருக்கு, ரிசீவபிளா இருக்கு, இன்னும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிச்சுவேஷன் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அகைன் நம்ம லோன் வாங்குவோம். ஏன்னா நம்ம சப்ளைஸ்க்கு கரெக்டான டைம்க்கு பேமெண்ட் பண்ணணும், ரெண்ட் பே சேலரி கொடுக்கணும், லேண்ட்லார்ட்க்கு ரெண்ட் பே பண்ணணும், ஆஃபீஸ்ல அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அதை நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு லோன் வாங்குவோம். அந்த லோனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். அட்லாஸ்ட் அது எங்க போய் முடியும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து குறைச்சிடும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அவுட்ஸ்டாண்டிங்கை ப்ராப்பரா நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் நம்ம ப்ராப்பரா ட்ராக் பண்ணணும்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று வந்து அவங்களுடைய கிரெடிட் பாலிசியை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். கிரெடிட் பாலிசினா என்ன அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கிரெடிட் வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போறதா இந்த இடத்துல நம்ம கிரெடிட் பாலிசி அப்படின்னு சொல்லி பேச போறோம். இதுல ரெண்டு விஷயம் அடங்கியிருக்கும். ஒன்னு வந்து ஒரு கஸ்டமருடைய கிரெடிபிலிட்டியை செக் பண்ணி அவருக்கு நம்ம எவ்வளவு வர்த் கிரெடிட் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். அதாவது நான் புதுசா ஒரு கஸ்டமரை மீட் பண்றேன், அந்த கஸ்டமர் என்கிட்ட கிரெடிட் ப்ராடக்ட் கேட்கறாங்கன்னா அவங்க ஒரு 5 lakhs ப்ராடக்ட் கேட்கறாங்கன்னா நம்ம அந்த 5 lakhs அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கலாமா,
அவங்களுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கா, அவங்க பிசினஸ் சைஸ் என்ன, இல்ல இண்டஸ்ட்ரியில ஏற்கனவே அவங்க வாங்கின பொருளுக்கெல்லாம் ஒழுங்கா சப்ளையர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, லோன்ஸ் எல்லாம் ஒழுங்கா பே பண்ற சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்றாங்களான்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இது வந்து அந்த கஸ்டமருடைய கிரெடிட் வர்த்தினஸ் தெரிஞ்சுக்கிறதுனால அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம கிட்ட வாங்கின ப்ராடக்ட்க்கு அவங்க மணியை கரெக்டான டைம்க்கு ரீபே பண்ணுவாங்களான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் கிரெடிட் பாலிசியை வந்து டிஃபைன் பண்றோம். ஒரு கஸ்டமருக்கு கிரெடிட் கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாம்னா எவ்வளவு அமௌண்ட் நம்ம கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்றதுதான் கிரெடிட் லிமிட்ல வந்து நம்ம பிக்ஸ் பண்ண போறோம். நம்பர் 2 என்னன்னா, நம்ம எவ்வளவு நாளைக்கு கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்றது. எவ்வளவு நாளைக்கு கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய கம்பெனியுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய சப்ளையர்ஸ் கிட்ட பொருளை வாங்கும்போது என் சப்ளையர்ஸ் எனக்கு 30 டேஸ் கிரெடிட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணலாம். கஸ்டமர்ஸ் எனக்கு 30 டேஸ் கிரெடிட் கொடுக்குறாங்கன்னா, நான் என் சப்ளையர்ஸ் என்னோட 30 டேஸ் கிரெடிட் கொடுக்குறாங்கன்னா, நான் என் கஸ்டமர்ஸ்க்கு அதை விட அதிகமா கிரெடிட் கொடுத்தேன் அப்படிங்கும் பொழுது என் கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த மணியை வாங்கி என் சப்ளையருக்கு செட்டில் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஓகே, சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சப்ளையர் நமக்கு கொடுக்குற கிரெடிட் லிமிட்டை விட குறைவான நாள் தான் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கிரெடிட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த கிரெடிட் பாலிசி அப்படின்றது. உங்களுடைய கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய காஸ்டிங், உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்க இந்த கிரெடிட் கார்டு பாலிசியை வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த ப்ராசஸ்க்குள்ள கஸ்டமருக்கு ப்ராடக்ட்ஸை விற்கும் பொழுது ப்ராப்பரா இன்வாய்ஸை ஹேண்ட் ஓவர் பண்றது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம், ப்ராடக்ட்ஸ் போய் கஸ்டமருக்கு போய் சேர்ந்துரும். நம்ம பேமெண்ட் கேட்கும்போது, சார் உங்க ப்ராடக்ட் வந்துச்சு ஆனா இன்வாய்ஸ் வரல, இன்வாய்ஸ் வந்த பிறகுதான் எங்க கம்பெனில பேமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம நிறைய பாக்குறோம். அதனாலதான் சொல்றேன், ப்ராப்பரா இன்வாய்ஸ் வந்து கஸ்டமருக்கு அனுப்பணும். அந்த இன்வாய்ஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு அனுப்பின பிறகு அந்த கஸ்டமர் கிட்ட வந்து அக்னாலஜ்மெண்ட் வாங்குற சிஸ்டத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். there is a possibility நீங்க இன்வாய்ஸ் அனுப்பிட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்க வந்து இன்னும் வரலன்னு சொல்லுவாங்க. அடுத்த சிச்சுவேஷன், இன்வாய்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆயிட்டு இருக்கும், அதுல மிஸ்டேக்ஸ் இருக்கும், நீங்க அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்க பேமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸை நீங்க வந்து ப்ராப்பரா பாத்துக்கணும். அண்ட் தென் வந்து இன்வாய்ஸ் அனுப்பிட்டோம், கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வந்துடும் வெயிட் பண்ணாம ப்ராப்பரா டியூ டேட்டை ட்ராக் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணி வாங்குறது. இதெல்லாம் விட கண்டினியூஸா ஒரு கஸ்டமர் கூட நம்ம கிரெடிட் சிஸ்டம்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பீரியாடிக்கலா நம்மளுடைய லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். as a supplier of the product, கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம தான் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணி அவங்க கிட்ட அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி நம்மளுடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்றத கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும். இதுக்கு டாலில கன்ஃபர்மேஷன் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு தனியா ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ண முடியும். அந்த ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணி கஸ்டமருக்கு கம்யூனிகேட் பண்றது ரொம்ப முக்கியம். ரைட், இதுதான் நம்ம இந்த 3 டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தட் இஸ் பெஸ்ட் பிராக்டிசஸ் ஆன் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட். இதை நீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய ரிசீவபிள்கா இருந்தாலும், இல்ல உங்க சப்ளையருக்கு நீங்க பே பண்ண வேண்டிய பேபிள்ஸ்கா இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1, டிஃபைன் த கிரெடிட் லிமிட் டு சப்ளையர்ஸ் அண்ட் சப்ளையர் கஸ்டமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம கஸ்டமர் எக்ஸாம்பிள்லயே எடுத்துட்டு போயிடலாம். ஒரு கஸ்டமரோட லெட்ஜர் கிரியேட் பண்ணும் பொழுது அவருக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் கொடுக்க போறோம் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். இது ஏன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் சொல்றேன் அப்படின்னா, எல்லா ஆர்கனைசேஷனும் ப்ரொப்ரைட்டரி கண்ட்ரோல்ல இருக்காது. ஒரு லெவல்ல ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகும் பொழுது அது அவங்களுடைய ஃபைனான்ஸ் மேனேஜர் கையிலயோ, அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கையிலயோ, இல்ல ஒரு நார்மல் அக்கௌண்டன்ட் கையிலயோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஒப்படைப்போம். ஒரு கஸ்டமருக்கு 5 lakhs தான் கிரெடிட் லிமிட் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்றோம். ஆனா அதையும் மீறி நம்ம வந்து கூட்ஸ் சேல் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா, there is a high possibility அந்த கஸ்டமரால ரீபே பண்ண முடியாம போச்சுன்னா நம்மளுடைய ஆர்கனைசேஷன் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதனால ஒவ்வொரு கஸ்டமர் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்பொழுதும் அந்த கஸ்டமருடைய கிரெடிட் வர்த்தினஸை செக் பண்ணி அவருக்கு நம்ம எவ்வளவு கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணி அந்த லெட்ஜர் லெவலே அந்த கிரெடிட் லிமிட்டை நம்ம பிக்ஸ் பண்ண போறோம். நம்பர் 2, பீரியாடிக்கல் லெட்ஜர் ரெகன்சிலியேஷன். சோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, கஸ்டமருக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்றோம், கஸ்டமர் கிட்ட மணியை வாங்குறோம், தென் சேல் பண்றோம், மணியை வாங்குறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம சேல் பண்ணும்பொழுது அதுக்கு அகைன்ஸ்டா மணி வந்துதான்றதை நம்ம என்ஷூர் பண்றோம். there is a high possibility எல்லா பிசினஸ்லயும் கொடுத்த பில்லுக்கு ஈக்குவலா அமௌண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி குறைவு. there is a possibility கஸ்டமருக்கு வந்து அன்னைக்கு பேமெண்ட் கெப்பாசிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதுக்காக நம்ம 1 lakh பில் கொடுப்போம், ஒரு 75,000 பே பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம ஒரு 1 lakh பில் கொடுக்கும்பொழுது குறைவான அமௌண்ட் பே பண்ணுவாங்க. கேட்டோம்னா, சார் உங்ககிட்ட வந்த மெட்டீரியல் கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்கு, இல்ல குவான்டிட்டியில வந்து குவாலிட்டி இஷ்யூவோ இல்ல குவாலிட்டி இஷ்யூவோ இருக்கும், அதை ஹைலைட் பண்ணி பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கேன், அதை நீங்க அதை அக்னாலேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ்ல கஸ்டமர் கிட்ட இருந்து மணி கரெக்டான பில் அமௌண்ட்க்கு நமக்கு வராது. அதை நம்ம ப்ராப்பரா ட்ராக் பண்ணணும். நம்ம பீரியாடிக்கலா லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கி நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை ரெக்கன்சில் பண்ணணும். ரெக்கன்சில்ன்ற ஒரு வார்த்தையை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பேங்க் ரெக்கன்சிலேஷனோட நிறுத்திக்கிறோம். ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் நம்ம பேங்க் ரெக்கன்சிலேஷன் பண்றது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய புக்ஸ்ல இருக்க வேல்யூ நம்மளுடைய பேங்க்ல இருக்க வேல்யூ மேட்ச் ஆகுதுன்றதை பாக்குறதுக்கு.
ஒரு வேலை மேட்ச் ஆகல அப்படின்னா பேங்க்ல ரெக்கார்ட் ஆயிருக்க டிரான்சாக்ஷன் நம்ம புக்ஸ்ல எது மிஸ் ஆகுது, இல்ல நம்ம புக்ல ரெக்கார்ட் பண்ணிருக்க டிரான்சாக்ஷன் பேங்க்ல எது இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதுதான் நம்ம பிஆர்எஸ்ல மெயின் ப்ராசஸா பண்ணுவோம். அதையே தான் நம்ம சப்ளையர் அண்ட் கஸ்டமர் கூட டீல் பண்ணும்பொழுது நம்ம இஷ்யூ பண்ண இன்வாய்ஸ் கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிருக்காங்களா, அக்கௌண்ட் பண்ணிருக்காங்களா, அதே மாதிரி கஸ்டமர் ஒரு அமௌண்ட் பே பண்ணிருக்காங்கன்னா அது நம்ம புக்லயும் அவங்களுடைய புக்லயும் ஈக்குவலா இருக்கா, நம்ம புக்ஸ்ல என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதுதான் கஸ்டமரோட புக்ஸ்ல அவுட்ஸ்டாண்டிங்கா காட்டுதா அப்படின்றத நம்ம ரெக்கன்சில் பண்ண போறோம். இதுதான் வந்து லெட்ஜர் ரெக்கன்சிலேஷன் அப்படின்றது. இது நம்ம சப்ளைஸ் கூடவும் பண்ணணும், கஸ்டமர்ஸ் கூடவும் பண்ணணும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆஸ் அ சப்ளையர் ஆஃப் மெட்டீரியல் நம்ம தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம யார்கிட்ட இருந்தெல்லாம் கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த சப்ளையர் கிட்ட இருந்து நம்ம லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்கணும். இது வந்து பீரியாடிக்கலா பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாலும் அதை நம்ம வந்து ரீகால் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பீரியாடிக்கலா பண்ணாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபைனான்சியல் இயரே க்ளோஸ் ஆன பிறகு அடுத்த ஃபைனான்சியல் இயர்ல இருக்க ஏப்ரல் மே ஜூன்லயோ இல்ல வந்து ஐடி ஃபைலிங் டைம்ல அந்த லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமைச்சு ரிகன்சில் பண்ணும்பொழுது நமக்கு லேட்டா பண்றதுனால இதனுடைய எஃபெக்ட் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ரைட்? ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்ல இருக்க பெஸ்ட் ப்ராக்டிசஸை நம்ம டாலி மூலமா ப்ராக்டிக்கலா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு நான் அனுராக் அண்ட் அசோசியேட்ஸ்னு ஒரு கம்பெனி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கம்பெனில நம்ம அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து F11 ஃபீச்சர்ஸ்ல நம்ம மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில், தட் இஸ் மெயின்டைன் பில் வைஸ் என்ட்ரி அப்படின்ற ஒரு ஃபீச்சரை எனேபிள் பண்ணிருக்கோமான்னு என்ஷூர் பண்ணிக்கணும். இந்த ஃபீச்சர் தான் நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்கான ஒரு முக்கியமான ஃபீச்சர். நம்பர் 2, நம்ம கிரியேட் பண்ற லெட்ஜர்ஸ்ல கஸ்டமர் லெட்ஜர் அண்ட் சப்ளையர் லெட்ஜர்ல இந்த பில் வைஸ் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில். ஒவ்வொரு கிரெடிட்டுக்கும் அந்த பில் நம்பரை கோட் பண்ணி சேல் பண்றது அண்ட் ஒவ்வொரு ரிசிப்ட்டுக்கும் அந்த பில் நம்பரை கோட் பண்ணி அந்த பேமெண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்றது தான் இந்த மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில்லோட அப்ஜெக்டிவ். சரி, இந்த இடத்துல நம்மளுடைய கிரெடிட் பாலிசி அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பேசணும் இல்லையா, அதாவது ஒரு கஸ்டமருக்கு எவ்வளவு நாள் நம்ம கிரெடிட் கொடுக்க போறோம்ன்றத டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கஸ்டமருக்கு 30 days கிரெடிட் கொடுக்க போறேன்னா எஸ், இங்க 30 நான் மென்ஷன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நான் ஒவ்வொரு சேல் என்ட்ரி பாஸ் பண்ணும் பொழுதும் எனக்கு வந்து அந்த கஸ்டமருக்கு 30 days அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும். இது நம்ம ஒவ்வொரு சேல் என்ட்ரிலையும் போய் மேனுவலா மென்ஷன் பண்றதோ இல்ல பண்ணாம விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த லெட்ஜர் லெவல்லே நம்ம பிக்ஸ் பண்றோம். சரி, லெட்ஜர் லெவல்ல நம்ம கிரெடிட் லிமிட் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதை நம்ம மாத்த முடியுமா? நிச்சயமா மாத்தலாம். அந்த சேல் என்ட்ரி பாஸ் பண்ணும்பொழுது அகைன் அந்த ஃபீல்ட்ல கர்சர் வரும். அங்க நம்ம 30ன்றது ஒரு 40 days-ஆவோ இல்ல 45 days-ஆவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த சந்தோஷ் ஹோம் அப்ளையன்சஸ்ன்ற கஸ்டமருக்கு நான் எவ்வளவு கிரெடிட் லிமிட் பிக்ஸ் பண்ண போறேன்? F12 கான்ஃபிகரேஷன், அதாவது லெட்ஜர் கிரியேஷன்ல இருக்க F12 கான்ஃபிகரேஷன்ல உங்களுக்கு பில் வைஸ் டீடைல்ஸ் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த லைன், தேர்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ப்ரொவைட் கிரெடிட் லிமிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் எனேபிள் பண்ணும்பொழுது எனக்கு இந்த லெட்ஜர் லெவல்லையும் ஸ்பெசிஃபை கிரெடிட் லிமிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, நான் சப்போஸ் இந்த கஸ்டமருக்கு 5 lakhs தான் கிரெடிட் அப்படின்னு நான் பிக்ஸ் பண்ணும் பொழுது 5 lakhs தான் கிரெடிட், பாருங்க ஸ்கிரீன்ல தெரியும், 5 lakhs தான் கிரெடிட் பிக்ஸ் பண்ணும் பொழுது 5 lakhs தாண்டி அவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அடுத்த சேல் என்ட்ரி போடும் பொழுது எனக்கு டாலி வார்னிங் கொடுக்கும். ரைட்? சோ இதுதான் வந்து அடுத்த லைன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஓவர்ரைட் கிரெடிட் லிமிட் யூசிங் போஸ்ட் டேட்டட் டிரான்சாக்ஷன். இந்த ஃபீச்சரோட அட்வான்டேஜ் என்னன்னா, சப்போஸ் கஸ்டமருக்கு 5 lakhsக்கு மேல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, இப்போ ஒரு சேல் என்ட்ரி நம்ம பாஸ் பண்ண போறோம், கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் கேட்டிருக்காரு, நம்ம சேல்ஸ் பில்ல கொடுக்கலாம்னு என்ட்ரி போடும்பொழுது டாலி உங்களை அந்த என்ட்ரி போடாம அலோவ் பண்ணும், போட விடாது. ஓகே, சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அவர்கிட்ட இருந்து ஏதாவது போஸ்ட் டேட்டட் செக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்க போட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ இப்போ நான் இந்த ஓவர்ரைட் கிரெடிட் லிமிட் வந்து ஸ்கிப் பண்றேன். நான் நார்மலா ஒரு சேல் என்ட்ரி பாஸ் பண்ண போறேன். ஸோ என்னோட கஸ்டமர் சந்தோஷ் ஹோம் அப்ளையன்சஸ், நான் வந்து அவருக்காக ஒரு சேல் என்ட்ரி பாஸ் பண்றேன். இப்போ 1,50,000 நான் சேல் என்ட்ரி பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பில் வைஸ் டீடைல்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த என்ட்ரியோட கம்ப்ளீஷன்ல இந்த 1,50,000க்கு நியூ ரெஃபரன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்றது புதுசா நம்ம கிரெடிட் கொடுக்கறது நியூ ரெஃபரன்ஸ் சொல்றோம். அண்ட் சேல்ஸ் பில் நம்பர் அண்ட் கிரெடிட் லிமிட், அந்த கிரெடிட் டேஸ் வந்து 30 days நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணிருக்கோம். அதனால இங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. ஒருவேளை இந்த டிரான்சாக்ஷனுக்கு நீங்க 45 days கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை மாத்திக்கலாம். நான் டிஃபால்ட்டா இருக்கிற 30 daysலயே கண்டினியூ பண்றேன். இந்த 1,50,000 அந்த கஸ்டமர் நமக்கு 1st of May அன்னைக்கு கொடுக்கணும். இது ஒரு ஸ்டேஜ்.
இதே மாதிரி நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இதனுடைய சேல்ஸ் என்ட்ரியை பாஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து சந்தோஷ் ஹோம் அப்ளையன்சஸ் சேம் கஸ்டமர் தான் இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லா நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் நான் போடும் பொழுது 1 lakh ஏற்கனவே நம்ம அந்த கஸ்டமருக்கு 1,50,000 மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அது நீங்க அந்த லெட்ஜர் கீழவே பார்க்கலாம். கரண்ட் பேலன்சஸ்ல காட்டும். பக்கத்துல பாத்தீங்கன்னா 5 lakhs rupees அப்படின்றது உங்களுக்கு இருக்க கிரெடிட் லிமிட்னு காட்டும். ஏற்கனவே 1,50,000 மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். தென் நவ் நம்ம வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மெட்டீரியல் விற்க போறோம். இதனால என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து டோட்டலா நம்ம 4,50,000 மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோன்ற மாதிரி வரும். ரைட்? ஸோ கிரெடிட் லிமிட்ஸ் வேணும்னா மாத்திக்கலாம். கிரெடிட் டேஸ் வேணும்னா மாத்திக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த என்ட்ரியை அக்செப்ட் பண்ணலாம். சரி, இப்போ இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாமா? டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், லெட்ஜர் இல்லைன்னா டோட்டல் ரிசீவல்ஸ் எதை வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் லெட்ஜரை சூஸ் பண்ணி சந்தோஷ் ஹோம் அப்ளையன்சஸ் லெட்ஜரை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் 15th ஏப்ரல் அன்னைக்கு அவர் 1st of May ஒரு 1,50,000 பே பண்ணணும். அண்ட் 15th May அன்னைக்கு அவர் நமக்கு ஒரு 3 lakhs பே பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கு. டோட்டலா அவர் நமக்கு ஒரு 4,50,000 பே பண்ணாம இருக்காரு. சரி, இப்போ நம்ம அடுத்ததா ஒரு சேல் என்ட்ரி அவருக்கு பாஸ் பண்ணலாம். தட் இஸ் ஆன் 25th ஏப்ரல். கஸ்டமர் வந்து மெட்டீரியல் கேட்கிறாரு. நான் அவருக்கு 2,50,000 ஒரு 1,50,000 ருபீஸ்க்கு அகைன் மெட்டீரியல் கொடுக்க போறேன். ஸோ சேம் ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் 1,50,000 மெட்டீரியல்ஸ் அவருக்கு கொடுக்க போறேன். சேல்ஸ் என்ட்ரி பாஸ் பண்றேன். இந்த சேல் என்ட்ரி என்னால கண்டினியூ பண்ண முடியாது. ரைட்? ஸோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு கிரெடிட் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்றதும் அந்த கஸ்டமருக்கான கிரெடிட் டேஸை ஃபிக்ஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த கஸ்டமருக்கு நான் வந்து 5 lakhs கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 4 lakhsக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன். 4,50,000 மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன். திரும்பவும் கஸ்டமர் ஒரு 1,50,000 மெட்டீரியல் கேட்கிறாரு. ஸோ அந்த சேல்ஸ் என்ட்ரி நான் பாஸ் பண்ணும் பொழுது டாலி எனக்கு ஒரு அழகான வார்னிங் மெசேஜ் கொடுக்குது. கிரெடிட் லிமிட் ஆஃப் மிஸ்ஸஸ் சந்தோஷ் ஹோம் அப்ளையன்சஸ் rupees 5 lakhs exceeded. கரண்ட் rupees 6 lakhs. அதாவது இந்த சேல் என்ட்ரி நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அவருக்கு 6 lakhs அவுட்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே, இது ஒரு வார்னிங் மெசேஜ். ஸோ இந்த எந்த இடத்துல நீங்க ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்னா இந்த கிரெடிட் லிமிட் எல்லாம் மாற்ற முடியாத மாதிரி யூசர் கண்ட்ரோல் நீங்க டாலியில பண்ண முடியும். ஸோ இது நீங்க பண்ணிட்டு உங்க அக்கௌண்டன்ட் வந்து ஒரு சேல் என்ட்ரி போடுறாங்க உங்களுக்கு தெரியாம, as a proprietor உங்களுக்கு தெரியாம அக்கௌண்டன்ட் மூலமா அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு இல்ல சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர் முயற்சி பண்றாருன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ வந்து சேல்ஸ் என்ட்ரி இன்வாய்ஸ் போடணும், அக்கௌண்டன்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இன்வாய்ஸ் பாஸ் பண்ணவே முடியாது. டாலி நம்மள வார்ன் பண்ணுவோம், இவருக்கு 5 லட்சம் ரூபாய் தான் கிரெடிட் லிமிட் இருக்கு, ஆனா நீங்க வந்து 6 lakhsக்கு பில் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இவருக்கு ஃபோன் பண்றோம். ஓகே, ஸோ உங்களுக்கு கிரெடிட் லிமிட் இல்லை சார், என்னால் இன்வாய்ஸ் கூட பாஸ் பண்ண முடியாது, எனக்கு சிஸ்டம்ல அந்த பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லுவோம். கஸ்டமர் என்ன கேட்பாரு? அப்ப நான் என்ன பண்ணணும் சார்? நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1 lakh வந்து செட்டில் பண்ணணும். இல்லம்மா எனக்கு டியூ டேட்டே இல்லையே. ஆமா சார், உங்களுக்கு டியூ டேட் வந்து 1st May தான், ஆனா நீங்க ஒரு 1 lakh செட்டில் பண்ண மட்டும்தான் உங்களால இந்த மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a possibility இந்த மெட்டீரியலுக்கு டிமாண்ட் அதிகமா இருந்ததுன்னா அந்த கஸ்டமர் வந்து உடனே 1 lakh கொடுத்துட்டு இந்த மெட்டீரியல் அடுத்த இன்வாய்ஸ்ல வாங்கிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்ல அவர் கையில பணம் இல்லைன்னா சரிங்க நான் அடுத்த பேமெண்ட் பண்ணிட்டு அந்த மெட்டீரியல் வாங்கிப்பேன்னு சொல்லுவாரு. இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து எக்கச்சக்கமா மார்க்கெட்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய ஓன் ரெக்வயர்மெண்ட்க்கு கையில மணி இல்லாத மாதிரி போயிடும். அதுல இருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ரைட்? சரி, இந்த என்ட்ரி நம்ம ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணலாம். அஸ்யூம் தட் அண்ட் 1st of May அன்னைக்கு இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து நான் அவுட்ஸ்டாண்டிங் வாங்க போறேன். F6 ரிசிப்ட்ஸ் சூஸ் பண்றேன். சந்தோஷ் ஹோம் அப்ளையன்சஸ் எனக்கு ஒரு 1,50,000 அவர் பே பண்றாரு. அவருக்கு வந்து டியூ அகைன்ஸ்ட் த பில் நம்பர் 1 அவர் 1,50,000 எனக்கு பே பண்ண போறாரு. எனக்கு கேஷா கொடுத்துருக்காருன்ற மாதிரி நான் இந்த என்ட்ரி போடுறேன். இப்போ நான் இந்த சேல்ஸ் என்ட்ரி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். பாருங்க, டாப்ல பாருங்க உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் காட்டும். ஸோ இப்போ 3 lakhs அவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, ஆனா அவருக்கு எவ்வளவு லிமிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 lakhs லிமிட் இருக்கு. ஸோ இதுக்கு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங்கை செட்டில் பண்ணிட்டு அவருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் ஒரே சொல்யூஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? ஆஸ் யூஷுவல் அவர் மெட்டீரியல் கேட்டதுக்கு சேல்ஸ் என்ட்ரி பாஸ் பண்றேன். நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த சேல்ஸ் என்ட்ரியை டாலி அக்செப்ட் பண்ணுமா? நிச்சயமா அக்செப்ட் பண்ணும். எதனால அப்படின்னா 5 lakhs rupees அவருக்கு கிரெடிட் லிமிட் இருக்கு. 3 lakhsக்கு இது வரைக்கும் மெட்டீரியல் வாங்கியிருக்காரு. இப்போ அவரு இன்னொரு 1.5 lakhsக்கு வாங்கியிருக்காரு. அவருடைய அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது 4.5 lakhs தான் இருக்கும், which is allowed as per company's credit policy. Right? So இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ் பீரியாடிக்கலா கஸ்டமருக்கு
கம்யூனிகேட் பண்றது. நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மலா ஒரு கஸ்டமருடைய லெட்ஜரை பீரியாடிக்கலா ஒரு 1/4 to 30th செப்டம்பர் குவார்டர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்க லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை கஸ்டமருக்கு ஷேர் பண்ணலாம். இது வந்து நார்மல் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் பண்ற ப்ரொசீஜர். சிம்பிள். லெட்ஜரை ஓபன் பண்றோம், அதனுடைய பீரியடை சேஞ்ச் பண்றோம், இல்லைன்னா நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். கஸ்டமர்ஸ்க்கு லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்றது எப்படி? டிஸ்பிளே, அக்கவுண்ட் புக், லெட்ஜர்ஸ், அதுல நம்ம பர்டிகுலர் கஸ்டமரோட லெட்ஜரை செலக்ட் பண்றோம், பீரியடை டிஃபைன் பண்றோம். யூஸ்வலா குவார்டர்லி ஒன்ஸ் அனுப்பி அதை நம்ம ரிகன்சில் பண்றது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ எனக்கு வந்து ஒரு குவார்ட்டருக்கு நான் அந்த லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நார்மலா பிரிண்ட் ஸ்கிரீனுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் எடுக்க தெரியல அப்படின்னா அதையுமே நான் உங்களுக்கு கைட் பண்றேன். உங்களுடைய டாப் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்ல ஆல்ட் பி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. பிரிண்ட் கொடுத்தோம்னா இந்த ஸ்கிரீனை பிரிண்ட் பண்ணணும்னா கரெக்ட் இருக்கும். நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரிவியூ பாருங்க. இதுதான் உங்களுடைய லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட். நீங்க என்ன பண்ணலாம்னா பீரியாடிக்கலா இந்த லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸை உங்க கஸ்டமருக்கு அனுப்பலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா உங்க கம்பெனியோட பேர் அட்ரஸ் இருக்கு, உங்க கஸ்டமருடைய பேர் அட்ரஸ் இருக்கு, நீங்க என்னென்ன சேல்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணிருக்கீங்க, எத்தனை முறை அவங்க கிட்ட இருந்து பணம் வந்திருக்கு, டோட்டலா எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்றது கம்யூனிகேட் ஆகும். ஸோ நீங்க என்னென்ன மெத்தட்ல அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னா டாலில இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க அவங்களுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா இதை பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்லயோ இமெயிலையோ அட்டாச் பண்ணி அனுப்பலாம். அப்படியே இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ல டாலியில் இருக்கிற ரிப்போர்ட்ஸை டைரக்டாவே நீங்க வாட்ஸ்அப் பண்றதுக்கும் டைரக்டாவே நீங்க இமெயில் பண்றதுக்கும் ஃபெசிலிட்டி இருக்கு. ரைட்? ஸோ இந்த மெத்தட்ல உங்களோட லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை உங்க கஸ்டமர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே. ஸோ அடுத்த மெத்தட் பாத்தீங்கன்னா இதே லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை கஸ்டமருக்கு நார்மலா ஒரு லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டா மட்டும் கம்யூனிகேட் பண்ணாம கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாவும் நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒரு கஸ்டமருக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்க அனுப்பியிருப்பீங்க, அவங்க வாங்கி அதை ஃபைல் பண்ணிப்பாங்க. இல்ல அதுல ஏதாவது டிஃபரன்சஸ் இருந்தது அப்படின்னா அவங்க அதை செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் இல்லைனாலும் ஒரு கஸ்டமர் எஸ் நான் உங்களுக்கு 4,50,000 திருப்பி தரணும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அதை விட ஒரு பெரிய சொத்து நமக்கு வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை திருப்பி வாங்க போகும்பொழுது இல்ல நான் இதை பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை, இல்ல இதுக்கான பேமெண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணிட்டேன்லாம் சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பை மிஸ்டேக்காவும் சொல்லலாம், டெலிபரேட்டாவும் சொல்லலாம். இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறதை விட கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அனுப்பலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு சொல்றேன். நார்மலா உங்களுடைய டாலி ஓபன் பண்ணிட்டு டிஸ்பிளே அக்கவுண்ட் புக் லெட்ஜர்ல கஸ்டமரோட லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க, பீரியடை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீரியட்ல இந்த டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்னலாம் நடந்திருக்கோ அதெல்லாம் வரும். நார்மலா நம்ம ஆல்ட் பி கொடுத்து நம்மளுடைய லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்கிரீனுக்கு வந்த பிறகு கான்ஃபிகரேஷனுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிப்போர்ட் டைப். ரிப்போர்ட் டைப்ல போனீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் செலக்ட் பண்ணும்பொழுது செலக்ட் பண்ணிட்டு நான் கண்ட்ரோலே கொடுத்தேன்னா எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஆகும். இதுல என்ன இருக்கு, லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்மளுடைய பேர் அட்ரஸ், நம்ம கஸ்டமருடைய பேர் அட்ரஸ் இருக்கும், அண்ட் தென் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது என்னன்னா நான் வந்து உங்க கூட இது வரைக்கும் என்னென்னலாம் டீல் பண்ணிருக்கணும், உங்களுடைய சேல்ஸும் நீங்க எங்களுக்கு பே பண்ணிருக்கிற அமௌண்ட் பத்தின டிரான்சாக்ஷன்ஸ் இங்க இருக்கு, இது மேட்ச் ஆகுது அப்படின்னா இதை நீங்க சைன் பண்ணி எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். டாலில ரொம்ப அற்புதமான கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் இருக்கும். சப்போஸ் வந்து நீங்க திருப்பி அனுப்புறீங்கன்னா அனுப்பும்போது இதுல சீல் பண்ணி சைன் பண்ணி ஒரு 3 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்புங்க அந்த மாதிரி வந்து இருக்கும். இதுல ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இது வந்து இன்பில்ட் ஆப்ஷன் தான். இதுதான் லெட்ஜர் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். நீங்க கஸ்டமருக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பலாம், இல்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணி இமெயிலையோ வாட்ஸ்அப்லயோ அட்டாச் பண்ணி அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல உங்களுடைய சிஸ்டம்ல இருந்தே டைரக்டா நீங்க இமெயில் மூலமாகவும் கம்யூனிகேட் பண்ணலாம். ரைட்? ஸோ ரொம்ப சிம்பிள். டாலில அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம பில் வைஸ் டீடைல்ஸ்ன்ற ஃபீச்சரை யூஸ் பண்றோம். அந்த ஃபீச்சர் நம்ம எவ்வளவு தூரம் யூஸ் பண்றோம்னா சேல் என்ட்ரி போடும்போது நியூ ரெஃபரன்ஸும் அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வந்துருச்சுன்னா அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸும் கொடுத்து அந்த ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸா கிரெடிட் லிமிட்ஸ் ஃபிக்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை கஸ்டமருக்கு கம்யூனிகேட் பண்றது, ஆர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமா கஸ்டமருக்கு அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி நம்ம ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ நான் யூஸ்வலா எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ் பண்ணும்போது லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அனுப்பாம கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம வாங்கிக்கும் பொழுது ஃபியூச்சர்ல அந்த கம்பெனிக்கு பேங்க்ரப்சி மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு நிஜமாவே நம்ம மெட்டீரியல் சப்ளை பண்ணிருக்கணும், அவங்க நமக்கு தரணும்ன்றதை அவங்களே அக்னாலேஜ் பண்ணிருக்கிறாங்கன்னு நம்ம ஒரு ப்ரூஃபை கிரியேட் பண்ணி வச்சுக்கும் பொழுது நம்மளுடைய மணியை நம்ம சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட், ரைட்? ஸோ as usual டாலியில இன்வாய்ஸஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் நீங்க அழகா ஜென்ரேட் பண்ணலாம். டாலியில வர இன்வாய்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும், டாலியில வர ரிப்போர்ட்ஸ்மே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இன்பில்ட் ஃபீச்சர்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு டாலியில ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் ஃபார்மேட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு இன்வாய்ஸை வந்து ரீடிசைன் பண்ணணும், உங்களுடைய இன்வாய்ஸோட டாப்ல வந்து கம்பெனியோட பேரு, லோகோ, கலர் சேஞ்சஸோட வேணும், இல்லை இன்வாய்ஸ்ல இருக்க ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா, சிமிலர்லி ரிப்போர்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும்னா இதுக்கு பேர் டிடிஎல், டாலி டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் மூலமா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அதே மாதிரி உங்களுடைய இன்வாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சீல் அண்ட் சிக்னேச்சர்ஸ் ஃபிட் பண்ணணும்னாலும் நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க எங்களை ரீச் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு கைட் பண்றோம். ஸோ அதே மாதிரி talihr.com, இஃப் யூஆர் அன் அக்கௌண்டன்ட், உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் டிவிஷன்ல ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க www.talihr.com அப்படின்ற வெப்சைட் மூலமா எங்களை ரீச் பண்ணுங்க, உங்களுடைய ரெஸ்யூம்ஸ் சப்மிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எங்களுடைய ரெக்ரூட்டிங் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கில் செட் என்ன, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன நீட் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்களுடைய ஏரியா ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் உங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஸ்கிரீன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கிரீன் பண்ணிட்டு உங்களுக்கு சூட்டபிளான ஜாப் இருக்கு அப்படின்னா உங்களை அந்த கம்பெனில சேர்த்து விடுவாங்க. ஸோ இதுக்காக talihr.com வந்து உங்ககிட்ட சார்ஜஸ் எதுவுமே வாங்க மாட்டாங்க. இட்ஸ் அ ஃப்ரீ சர்வீஸ் ஃபார் தி அக்கௌண்டன்ஸ். சிமிலர்லி இஃப் யூ ஆர் அ பிசினஸ் ஓனர், உங்க கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு அக்கௌண்டன்ட் வேணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் talihr.com வெப்சைட் மூலமா உங்களுக்கு தேவையான ஒரு அக்கௌண்டன்ட்டை ஷார்ட்லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ we are available at LinkedIn also. ஸோ எங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. talihr.com அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தி accountants job recruitment. Thank you very much for the participation.